அரண்மனை சிறுவையில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்திருக்கோம். என்னென்ன ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வேலு நாச்சியார் பயன்படுத்திய உள்ள பார்த்தீங்கன்னா இது எப்போ வேணாலும் விழுகலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த பாருங்க வவ்வால் எவ்வளோ வவ்வால் பறக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் கணேஷ். நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரண்மனை சிறுவையில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்திருக்கோம். பின்னாடி தான் பார்த்திங்கன்னா அரண்மனை. இங்கே தான் பார்த்திங்கன்னா மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் வந்து தங்கியிருந்து ஆங்கிலேயர் எடுத்து போர் செஞ்ச இடம். இங்கே அவர் பயன்படுத்திய ஆயுதம்லாம் உள்ளே இருக்குது. வாங்க உள்ளே பார்க்கலாம். இது ஒரு பழைய ஓட்டுக்கோட்டையமாக தான் இருக்குது. ரொம்ப பாலாடைஞ்சு போய் இங்கே பாருங்கள், பாதி இடம்லாம் ஓடலாம் இல்லை. இந்த பணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரையாத்துன்னு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே, சரி வாங்க. உள்ளே தான் பார்த்திங்கன்னா ஆயுதம்லாம் இருக்குது. நம்ம உள்ளே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஜமீன்தாரோடைய ஒரு ஃபோட்டோ வந்துருக்குது. அது யாருன்னா ஜமீன்தார் வந்து முத்து விஜய ரங்கநாத கௌரி வல்லவர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பழைய கதவு செக்காயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. கொஞ்சம் எந்த லைட்டு வெளிச்சுமே கிடையாது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோலாம் இருக்குது. திருவள்ளுவருடைய ஃபோட்டோ. இது வர மேலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த வெளிச்சம் பத்துலனால பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியாது. இங்கே பாருங்க, உள்ளே பார்த்திங்கன்னா இது எப்போ வேணால் விழுகலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே பார்க்கலாம். தாய் சரி வரேன். உள்ளுக்கு பார்த்திங்கன்னா பேஷன் வவ்வால் தான் நிறையா இருக்குது. ஆச்சு பூச்சி விட்டது போவா வந்து நெஞ்சு வந்து பாருங்களே. நெஞ்ச பாருங்க, வவ்வால் எவ்வளோ வவ்வால் பறக்குது. பழைய காலத்தில் பயன்படுத்திய ஒரு நெல்லு கொட்டை வைக்கிறது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வவ்வால் தான் நிறைய அடைஞ்சிருக்கு. பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குங்க. பழைய படத்துலலாம் மறக்கும்ல வவ்வால், அந்த மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே விட்டு அந்த பக்கத்துக்கு இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இந்த வழியாக தான் வந்தோம். இப்படி போய் பார்த்துட்டு திரும்ப அந்த பக்கத்துக்கு பார்த்து இங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மான் கொம்பு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது யாரோட என்னன்னு தெரில. நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது யாரோட என்னன்னு தெரில. அது யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இந்த ஆயுதம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து போரில் பயன்படுத்திய மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஆயுதம்லாம் இங்கே வச்சுருக்காங்க பார்வைக்காண்டி. இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கரலாக்கட்டை. நம்ம வந்து இப்படி சுற்றுவோம்ல, இவங்க தூக்கி காமிக்கிறாங்க. இந்த பாருங்க, இதை வச்சு இப்படி சுத்தம்னா நல்லா வெயிட்டாக இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருக்குது. மரத்தில் செஞ்சது. இது பார்த்திங்கன்னா அந்த தம்பிள்ஸுங்க கீழே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாறையில் செஞ்சது. இங்கே கிட்டத்தலாம் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பாறையில் செஞ்சது. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருங்க. இதை பாருங்க, சரியான வெயிட்டு. செஞ்சாருங்க. இது வந்து ஒரு சரியான குண்டு.
கீரை மூட்டை மாதிரி இருக்குது பெருசாக, தூக்கக்கூட முடியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டு. இது பார்த்திங்கன்னா இன்னொன்று இதோட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. பயங்கர வெயிட்டுங்க. இப்படி வைக்கணும், கரெக்டாக நேராக வச்சுட்டு. ஆனால் இப்போ சுத்தமாக நம்மளால் சுத்தம் இல்லை, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து குத்தி வெட்டி வந்து நிறையா இருக்குது. அவங்க வீரர்கள் வந்து பிடிச்சினா அப்படி வச்சுருப்பாங்க. கரெக்டாக போர்ட்டேஜில் பார்த்திங்கன்னா நீட்டியத்தை பயன்படுத்தி எதிரிகள் வந்து குத்துறாணி பயன்படுத்தின ஆயுதங்களாக இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ அவசரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 அடிக்கிட்ட இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நல்லா ஹைட்டாக வலிமையோடு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா மான் கொம்பு இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்திங்கன்னா வால் வந்து இருக்குது. இந்த மாதிரி இப்போ காமிக்கிறேன். வேலு நாச்சியார் பயன்படுத்திய வால் உருகும் போது வந்து பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து போருக்கு போயிருப்பாங்க. செம்மையாக இருக்குங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பழைய சார்ட்லாம் இருக்குது, எவ்வளோ ஊசியாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா இந்த இப்படி தான் தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா இப்படி எடுத்துருப்பாங்க சைடில். கரெக்டாக வரும்போது இப்படி இருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்னொரு வரணும் ஆள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து அது உரையோட இருக்குது. இது பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. பிடிக்கிறதுக்கே சரியான ஃபீலிங்காக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இது பார்த்திங்கன்னா பெரிய மருது வந்து பயன்படுத்தின அந்த கரலாக்கட்டை. அந்தளவுக்கு உடல் வலிமை அந்தளவுக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு. இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஆனால் தூக்கிட முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். எப்பா கைஸ், நாங்கள் பார்த்திங்கன்னா மருது பாண்டியர் கோட்டைக்கு வந்திருக்கோம். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையோட போர்டு ஒன்று இருக்குது. இந்த கோட்டையை சிதைக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. சரி வாங்க நம்ம உள்ளே பார்க்கலாம். இந்த இடத்துக்கு மருது பாண்டியர் கோட்டை அப்படின்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, சிவகங்கை மன்னர் சசிவர்ம தேவரோட வம்சாவளி தான் இந்த அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டோட கடைசியில் பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து அவரோட போர் வீரர்களோட வந்து இந்த அரண்மனையில் தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து ஆங்கிலேயர் எடுத்து போர் செஞ்சனால இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மருது பாண்டியர் கோட்டை அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப இடிஞ்சு ரொம்பவே பார்க்க ரொம்ப பரிதாப நிலையில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து இது திரும்ப புதுப்பித்து திரும்ப கட்டி மறுசீமை அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. கைஸ், இப்போ இங்கே சிறுவையில் போய்ட்டு நேராக இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் கோட்டை பார்த்திங்கன்னா 3 சுவர் மட்டும்தான், ரூம் மட்டும்தான் இருக்குது. இங்கே வேறு எதுவும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க போல. இடிஞ்ச நிலையில் இருந்துச்சு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக கட்டி பூச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இது போல் வந்து ஹிஸ்டாரிக்கல் வீடியோ அப்புறம் மலையேற்ற வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழியில் நிலைமையாக இருக்க அரண்மனைலாம் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி, இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.